உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். பிள்ளைகள் இப்ப பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. நிறைய பேர் தமிழை ரொம்ப அவமானமா நினைக்கிறாங்க கத்துக்கிறதுக்கு. அது தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்காக தான் நம்மளோட உரிமையை கேட்க போறோம். நம்ம மத்தவனுக்காக ஒண்ணு கேட்க போறது இல்ல. இந்த கேஜிஎஃப் படத்தை சொன்னா நீங்க தங்கத்தை போய் தகடப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு நீங்களா தங்கம், ஆனா உங்களுக்கு தெரியல நீங்களா தகடப்பாமே நடந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு வருஷத்துல கோயில்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுதோ அதுல 1% கொடுத்தாலே we can do wonders. கோவில்களுக்கு வழங்கப்படும் மானியத்தில் 1 விழுக்காட்டை இந்திய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்குக புரட்சி இயக்கம் வலியுறுத்து. நாட்டில் உள்ள கோவில்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இந்த மானியத்தில் 1 விழுக்காட்டை இந்திய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று புரட்சி இயக்கத்தின் தலைவர் உமாகாந்தன் வலியுறுத்தினார். பல்கலைக்கழகங்களில் பயிலும் இந்திய மாணவர்கள் தமிழ் பேரவை மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அவர்கள் நிதியை திரட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இந்திய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவும் வகையில் மானியம் வழங்கப்பட வேண்டும். அதாவது கோவில்களுக்கு வழங்கப்படும் மானியத்தில் 1 விழுக்காட்டை இந்திய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கினால் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று அவர் சொன்னார். வணக்கம், வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வளக தமிழ். நான் ஒரு தமிழ் உமாகாந்தன். வருகின்ற 26ஆம் தேதி 27ஆம் தேதி ஏப்ரல் 2025 காலை மணி 10 to 5 மணி வரை யூனிவர்சிட்டி மலாயால தலைவன் என்ற ஒரு மாநாடு நம்ம நடத்த போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் முறையாக மலேசியாவில இந்திய பட்டதாரிகளுக்கான பெரிய மாநாடு இதுவே முதல் நடக்க போகுது. இதுல என்னத்தை பத்தி நம்ம பேச போறோம்னு பாத்தீங்கன்னா சோசியல், எக்கனாமி அண்ட் பாலிடிக்ஸ். மக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமுதாயம், அரசியல் மற்றும் நிதி. இது நம்ம வாழ்க்கையே அதுக்குள்ள அடங்கிதான் இருக்கு. பட்டதாரிகளுக்கு இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி கேட்க அதே பட்சத்துல இந்த பட்டதாரிகள் மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி வரும். இது எல்லாமே ஒன்னோடு ஒன்று பின்னி பழைந்த ஒரு சங்கிலி மாரி. ஆனா அவங்களுக்குள்ள அந்த ஒரு கேப் இருக்கு. ஏன்னா இவங்களை பத்தி யார் கண்டுக்கிறது, யார் பேசுறது என்பதுதான் ஒரு வருத்தமான ஒரு உண்மை. சோ அந்த ஒரு கேப்பை நம்ம குறைக்கிறதுக்காகத்தான் பட்டதாரிகளுக்கான இந்த போரம் செய்யறோம். இந்த மாநாட்டுல எப்பயுமே நீ ஒரு ஆள் பேசுறாங்க ஸ்டேஜ்ல நாங்க கேள்வி கேட்போம் அப்படிலாம் அப்படி வாய் பார்ப்போம் அப்படிலாம் கிடையாது. பட்டதாரிகளும் பதிலுக்கு கேள்விகள் கேட்கலாம், அங்க கேட்கப்படும். இங்க யார் யார் வரணும் பாத்தீங்கன்னா அரசியல் பிரமுகர்கள் வராங்க, சமூக ஆர்வலர்களும் வராங்க, ஃபைனான்ஸ்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நிதித்துறையில நல்ல ஒரு அப்ரோச் இருக்கும், அனுபவம் இருக்கும். சோ அவங்களும் வராங்க. இவங்க கூட பட்டதாரிகளை இணைச்சு பேக்க அவங்களுக்குள்ள ஒரு கருத்தரங்கோ ஒரு கருத்துரையாடலும் ஒரு கலந்துரையாடல் உருவாக்குறதுக்கு தான் இந்த ஒரு மாநாடு நம்ம செய்யறோம். அது மட்டுமின்றி இந்த மாநாட்டின் மூலமாக இப்ப இந்த பட்டதாரிகள் நான் சொல்றது பார்த்துட்டு எல்லா பட்டதாரிகளும் சொல்றேன், இதுல கலந்துக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக 3000 ரிங்கேட்ல இருந்து 5000 ரிங்கேட் உதவித்தொகை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதுவும் பிளான் பண்ணியோ இல்லாம நம்ம சொல்ல போறது கிடையாது. இது ஒரு அறிவிப்பாய் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க தனித்தனியா போயிட்டு அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களோட மதிப்பு வேற. ஆனா ஒரு மாநாடாக, ஒரு கூட்டமாக, ஒரு குழுவாக இருந்து ஒற்றுமையாக செயல்பட்டால் உங்களோட பலம் என்பது வேற. அதுதான் சும்மா 2 விஷயம். இதுல பொதுமக்கள் கலந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்பான் ரிக்வெஸ்ட் நான் பாக்குறேன். ஆனா இப்ப நான் விடுக்க போற இந்த அழைப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மலேசிய இந்திய பட்டதாரிகள். உங்களோட யூனிவர்சிட்டியில ஒரு தமிழ் மொழி கழகம் இல்ல இந்திய கல்ச்சர் அசோசியேஷன் இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்க எங்க தொடர்பு கொள்ளலாம். நாங்க உங்களுக்கான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இன்கேஸ் நீங்க இப்ப ஜேபில இருக்கீங்க, முலாக்கால் இருக்கோம், பினாங்கல் இருக்கோம், எங்களுக்கு ஃபண்ட் இல்ல, எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா உங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் அதாவது போக்குவரத்து ஏற்படுத்தி கொடுக்கப்படும். நீங்க தங்குறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். வேற என்னது சாப்பாடு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஏன்னா இது எப்படின்னா ஃபுல்லி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா மக்கள் முக்கியமாக நான் எதிர்பார்க்கறது பட்டதாரிகளோட பங்களிப்பு மட்டுமே. அது மேற்கொண்டு இந்த சிந்தனையில சமுதாய அக்கறை இருக்க வேண்டும் என்ற அதே பட்சத்துல லெட்ஸே உங்களுக்கு நான் பிடி ஃபுல் காசு எனக்கு இல்ல, நம்ம அது கண்டிப்பா இதை நம்ம ரெக்கனைஸ் பண்ணி இதை சார்ட் அவுட் பண்ணலாம். அதே வேலை சில பேர் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டா வேலை இல்லையா, நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். ஹாஸ்டல் காசு கட்ட முடியல, சார்ட் அவுட் பண்ணலாம். எங்க காசு ரெக்கனைஸ் தான் இல்ல, யூனிஸ் எங்களை ஏமாத்திருச்சு, சார்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா நிறைய உப்புமா பல்கலைக்கழகங்கள் நிறைய வந்துருச்சு, நிறைய பேர் ஏமாத்தப்படுறாங்க. சோ அவங்களுக்காகவும் நம்ம பேசலாம். முதலாவதாக கருத்தரங்களை கலந்துக்குங்க, இந்த மாநாடுல கலந்துக்குங்க. அது மூலியமாக ஒரு பேரவை உருவாக போகுது. அதுக்கும் நான் பட்டதாரிகளை இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். இன்றைய இளைஞன் இன்றைய தலைவன், இன்றைய இளைஞன் நாளைய தலைவன் கிடையாது. இருக்கிறனாலே சிந்தனையா இருக்கு, நாளைக்கு பத்தி யோசிக்கிற மாதிரிலாம் இல்ல. ஒவ்வொரு பட்டதாரியோட சிந்தனையிலும் தலைமைத்துவம் ஒண்ணு இருக்கு. அதை ட்ரிகர் பண்ணி விட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலை செய்யும். நம்மளுக்கான விஷயத்த நம்ம தான் கேட்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
இது வந்து புஜபாட் பிரதான மந்திரியோட ஆதரவோட நடக்குது. எனக்கு ஏன்னா அது ஓப்பனா சொல்ல போனா நம்ம எல்லா யூனிவர்சிட்டியும் கூப்பிடணும், தனியார் பல்கலைக்கழகங்களையும் அரசாங்க பல்கலைக்கழகங்களையும் நம்ம கூப்பிடுறதா இருந்துச்சுன்னா அந்த கவர்மெண்ட் எம்பளம் இருந்தா அதுக்கான மரியாதை வேற. ஸோ அதனால தான் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணோம். ஃபார்ச்சுனேட்லி அவங்க நமக்கு நல்லா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்ரூவும் பண்ணிட்டாங்க. வணக்கம், பேர் சுரேன், ஸ்ரீமுருகன் சென்டர். முதல்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் பிரதர் உமாகாந்தனுக்கு. ஒரு நல்ல ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, தலைவன் என்ற திட்டம், தலைவன் தலைவி திட்டம். தலைவனோட ப்ரோக்ராம் பேர். அவர் என்னை சந்திச்சு பேசும் பொழுதுங்க எனக்கு அவர் 2 விஷயம் பிடிச்சிருந்துச்சு. முதல்ல வந்து அவரோட புரட்சி, அந்த தன்னம்பிக்கையோட சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு புரட்சியில் இறங்கியிருக்காங்க. அது பிடிச்சிருந்துச்சு. அந்த புரட்சியில ஒரு ரொம்ப தைரியசாலி, எங்க உண்மையா பேசணும், எங்க தைரியமா பேசணும், அந்த பயம் இல்லாத ஒரு இந்தியன் ஒரு தலைவர். அவரை பார்த்த அந்த தலைவர் ஒரு தலைவர் ப்ரோக்ராம் செய்யும் பொழுது அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சு. 2வது, யார வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பல்கலைக்கழக மாணவர்கள். இன்னைக்கு எஸ்எம்சியில பாத்தீங்கன்னா ஒரு 43 ஆண்டுகளா வந்து நம்ம செஞ்ச ஒரு விஷயம் வந்து மாணவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு இந்திய சமுதாயம், இந்திய குடும்பம் வந்து அந்த ஏழ்மை சூழல்ல இருந்து வெளியே வரதா இருந்தா எங்களோட நம்பிக்கை வந்து கல்வி ஒரு மிக பெரிய ஆயுதம். அந்த கல்வியை கொடுத்தா அவங்க அந்த குடும்பத்தோட வாழ்வு நல்லா இருக்கும். அது ஒரு 43 ஆண்டுகள் செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க. எஸ்எம்சி நிறைய திட்டங்கள், ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு பட்டதாரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு மருத்துவர் உருவாகணும், ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வந்து போய் வெளியூர்ல போய் படிச்சா அந்த குடும்பத்துல வந்து வெளியூரோட குளோபலைசேஷனோட மைண்ட் செட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள். நான் பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டேன், இதோட என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா they will be cheated or disappointed when they graduate. இந்த ப்ரோக்ராம் மூலியமா நல்ல தலைவரை உருவாக்கலாம். நீ சமுதாயத்துக்கு நீ உதவி செஞ்சா அந்த சமுதாயம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும், நாட்டுல ஒவ்வொரு இந்தியனும் தன்மானத்தோட வாழ்றதுக்கு இந்த தலைவன் ஒரு அஸ்திவாரமா இருக்கணும்னு ஒரு நம்பிக்கையோட we have Srimurugan Center is giving our support to Brother Umagandan to run this தலைவன் program. என் பேர் சித்தார்த்தன். தலைவன் என்ற ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்குற காரணமே வந்து நம்ம இந்திய சமுதாயத்துல ஒரு 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 கேப் இருக்கு. அதாவது என்ன கேப்னா, நிறைய பட்டதாரிகள் படித்து முடித்த பிறகு அவங்களோட சமுதாய சேவை வந்து கொஞ்சம் குறைந்திருக்கு, முந்திரியோட குறைந்திருக்கு சொல்லிட்டு நாங்க இப்ப இந்திய பட்டதாரிகள் படிச்சு முடிஞ்சு அட்லீஸ்ட் 1%, 1.5% அவங்களுக்கு அந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க மீண்டும் வருங்கால சந்ததியினர், அதாவது செகண்டரி ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து கை கொடுத்து கொண்டுட்டு வரலாம். ஸோ அந்த வகையில வந்து அதுக்கு முக்கியமா வந்து தேவைப்படுறது வந்து நெட்வொர்க். அதாவது நம்மளுக்குள்ளே ஒரு தளம் இருக்கணும். அந்த தளத்தை உருவாக்குறது தான் இந்த தலைவனோட ஒன் ஆஃப் த மெயின் ப்ரோக்ராம். நம்மளோட நாட்டின் முதுகெலும்பே வந்து பட்டதாரிகள் சொல்லுவாங்க. ஒரு பட்டதாரிகள் பேசினாங்கன்னா 10 பேர் கேட்பாங்க. ஏன்னா அந்த கல்வியோட முக்கியத்துவம், கல்வியோட மரியாதை. ஏன்னா என்னதான் நம்ம வந்து இதுமாதிரி சொல்லியிருந்தாலும் நமக்குள்ள அந்த ஒற்றுமையை வளர்க்குற ஒரு அடித்தளம், ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அப்ப இது உருவாக்குறப்ப அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய நெட்வொர்க் உருவாக்கலாம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் உருவாக்கலாம். இதெல்லாம் வந்து யூபிஎம்ல வந்து ப்ராஜெக்ட் கம்புங்க அண்ணா அங்காட்லாம் இருந்துச்சு. அதாவது ஒரு தோட்டத்துக்கு போயிட்டு அந்த பட்டதாரிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து தத்தெடுப்பாங்க. ஸோ அப்ப தத்தெடுக்கிற பிள்ளைங்க தான் நானும் ஒருவர். ஸோ இதுமாதிரி நிறைய பிள்ளைங்க தத்தெடுக்கிறப்ப அந்த பிள்ளைங்க வந்து பட்டதாரி ஆகிறதுக்கு வந்து வசதியா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு, ஒரு எக்ஸ்போஜர்ஸ் இருந்துச்சு. 2வது நீங்க பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் இப்ப எல்லா யூனிவர்சிட்டியும் வந்து நிறைய ஃபோரம் செய்யறாரு. ஸோ நம்ம வெறும் பட்டதாரிகள் உருவாக்காமல் நல்ல ஒரு திறமையான ஒரு தலைவனை உருவாக்குறது தான் இது முக்கிய நோக்கம். வணக்கம், என் பெயர் ஹரினிதா. ஸோ இந்த தலைவனோட இந்த ஈவெண்ட்ல இருந்து கண்டிப்பா வந்துட்டு நிறைய தமிழ் பள்ளியை சார்ந்த பிள்ளைகள் இப்ப வந்துட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. நிறைய பேர் தமிழை வந்துட்டு ரொம்ப அவமானமா நினைக்கிறாங்க கத்துக்கிறதுக்கு. அது தவிர்த்துக்கோங்க. ஏன்னா தமிழர்களுக்குன்னு வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கும் சரி, பேசுறதுக்கும் சரி நிறைய பேர் இருந்தாலுமே பல்கலைக்கழகம்னு வரும்போது வந்துட்டு யாருமே வந்துட்டு அதை சார்ந்த விஷயத்த வந்துட்டு எடுத்து வைக்க மாட்டாங்க, முன்னுரைத்து பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்துல வந்துட்டு பல்கலைக்கழகத்துல வந்துட்டு நிதி உதவின்ற அந்த ஒரு விஷயமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, முக்கியமா வந்துட்டு இந்திய மாணவர்களுக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற இனத்தை சார்ந்தவர்களுக்கு வந்துட்டு நிறைய வகையில வந்துட்டு உதவிகள் செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனா அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு கோயிலுக்கு நீங்க கொடுக்குற அந்த நிதி உதவிகளை வந்துட்டு பல்கலைக்கழகத்துல படிக்கிற தமிழ் மாணவர்களுக்கு நீங்க கொஞ்சம் கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களால வந்துட்டு இன்னும் மென்மேலும் வந்துட்டு இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரியில வந்துட்டு அவங்களால தேர்ச்சி பெற முடியும். ஏன்னா எங்களோட எங்களுக்குள்ளேயே வந்துட்டு உண்மையாலேயே வந்துட்டு பிடிஎன் கடன் உதவி வந்துட்டு பற்றாக்குறையா இருக்கிறனாலேயே நாங்க நிறைய பேர் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் தேடி போக வேண்டியதா இருக்கு. அந்த ஒரு கட்டாய சூழ்நிலை.
ஏன்னா எல்லாரும் வீட்டிலயுமே வந்துட்டு இல்லத்துல இருந்து வந்துட்டு பெற்றோர்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே எல்லா முறையிலயும் செய்யணும்னு நாங்களும் எதிர்பார்க்க முடியாது. சோ பித்தின் கடன் உதவியும் வந்துட்டு கிடைக்காத பட்சத்துல வந்துட்டு இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் தேடி செய்யறதுனால எங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளின்னு இல்ல, ஒரு தொடக்கமா வந்துட்டு ஒரு முதலுதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தலைவன் ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இளைஞர்களே, பட்டதாரி மாணவர்களை திரண்ட வாருங்கள். இந்திய சமுதாயத்தை காப்பாற்ற முன் வாருங்கள். நீங்கள் தான் இந்திய சமுதாயத்தின் இன்றைய தலைவர்கள். நீங்கள் ஒதுங்கி போனால் ஊழல்வாதிகள் உள்ளே நுழைந்து விடுவார்கள். இந்திய சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடும். அரசியல்வாதிகள் சுருட்டிக் கொள்வார்கள். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.